லைஃப்ல எல்லா காலகட்டத்திலுமே எனக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஏக்கம் உங்களில் பலருக்கு இருக்கும். நான் எவ்வளோ உழைக்கிறேன் சார், ஆனால் எனக்கு உழைப்புக்கேற்ற ஒரு அதிர்ஷ்டமோ எதுவுமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கலாம். இப்போயாச்சும் நல்லது நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட லைஃப்ல பெரும் மாற்றங்களுக்கான பிள்ளையார் சொல்லிய இப்போ இந்த ஆண்டு நீங்கள் போடுறீங்க. உங்களுக்கு இந்த 7.5 சனி துவங்கிருச்சுன்னு எல்லாரும் பயமுறுத்திருப்பாங்க. தயவு செய்து பயப்படாதீங்க. இதுல யார் சூப்பர் சேவரா ஹீரோவா உங்களுக்கு இருக்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு தான். இவ்வளவு நாள் ஒரு கிளாரிட்டி இல்லாத திங்கிங் இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மிக சரியான முடிவுகள் எடுப்பீங்க. லைஃப்ல அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்பை அதுவே தரும். இதற்கு முன்னாடி எனக்கு பெருசா நல்லது நடக்கல தான். அது ஏன் நடக்கல அப்படிங்கிறதுக்கான காரண காரியத்தை இந்த பகுதியின் இறுதியில நான் சொல்ல போறேன். இப்போ இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். உங்களோட லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப விக்டோரியஸா இருக்கும், வெற்றி பெற முடியும். நேயர்கள் அனைவருக்கும் சதீஷ் ராவின் வணக்கங்கள். புத்தாண்டு பிறக்க போகிறது. நான் சொல்வது தமிழ் புத்தாண்டு, ஏப்ரல் 14ஆம் தேதி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்கள் லைஃப்ல ரொம்ப ஒரு நல்ல ஒரு துவக்கமாகவே இருக்க போகுதுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த 7.5 சனி துவங்கிருச்சுன்னு எல்லாரும் பயமுறுத்திருப்பாங்க. தயவு செய்து பயப்படாதீங்க. ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறது எல்லாருக்குமே பாதிப்புகளை தரவது. அதுலேயும் பொங்கு சனியாக வரும் பொழுது அந்த டயத்தில் தான் வீடு வாங்க வைப்பார், அந்த டயத்தில் தான் உங்களை செட்டில் பண்ணுவார். உங்களுக்கு வர வேண்டிய பாகப்பிரிவினை வரும், நிறைய பேருக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியம் பெறுவார்கள். இது மாதிரி லைஃப் செட்டில் ஆகக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சனி செய்து வைப்பார். சனியை எல்லாருமே வில்லனாகவே பார்க்குறாங்க. அது அப்படி பார்க்கவே தேவையில்லை. சனி அப்போது என்ன செய்வார், அவர் யாருடைய பார்வையில் இருக்கார், இது அத்தனை விஷயத்தையும் கவனிக்கணும். வரிசையாக ஒவ்வொரு ராசினருமே ஏதாவது ஒரு ரூபத்தில் நன்மைகள் அடைய போவதாக தான் யூடியூப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அது நிகழ்காலத்தில் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஏக்கம் உங்களில் பலருக்கும் இருப்பது நியாயம்தான். இப்போயாச்சும் நல்லது நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் நல்லது நடக்கும். ஏன்னா கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இப்போ தான் முழுமை அடையுது. ஏப்ரல் 14 தான் முழுமை அடையுது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி துண்டு துண்டாக பிச்சு அங்கே ஒரு சில கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சு அப்போ உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு எல்லா சேனல்லையும் சொல்லிடலாம். கிடைக்காததுனால நீங்கள் விரக்தி அடைஞ்சிருக்கலாம். போடா நான் வேறு வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு கூட போயிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உழைத்தீர்கள் என்றால் உழைப்புக்கேற்ற உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அந்த ஒரு தன்மையில தான் கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களை ஆளப்போகிறது இந்த 2026 ஏப்ரல் 14க்கு பிறகு. ஏன்னா இந்த ஏப்ரல் 14 சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக சனி பயிற்சி அடைஞ்சிட்டாரு. அதுவே உங்கள் 12 ராசினருக்கு பல வகையில் நன்மைகள் தந்துக்கிட்டு இருக்கு, ஒரு சில ராசினரை தவிர. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குருவும் சரி, ராகு கேதுவும் சரி, இதுவும் ஒன்றன் பின் ஒன்றாக பயிற்சி அடையும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தேடி வந்தே தீரும். அதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் மேன்மை அப்படிங்கிறத நீங்கள் அடையவே போகிறீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இந்த பதிவின் இறுதியில் முக்கியமான சில குறிப்புகளை நான் கொடுத்துருக்கேன், அதையும் முழுசாக கேட்டுக்கோங்க. உங்களோட லைஃப்பில் பெரும் மாற்றங்களுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லிய இப்போ இந்த ஆண்டு நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நிச்சயம் 2026 முடிவில் கரெக்டாக சொல்லணும்னா ஏப்ரல் 2027 அப்போ தான் தமிழ் நியூ இயர் முடியும். அப்போ வரைக்கும் காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுக்கான சிம்பிளாக இருக்க போகிறது. இதற்கு முன்னாடி எனக்கு பெருசாக நல்லது நடக்கலை தான் சார், அது ஏன் நடக்கலை அப்படிங்கிறதுக்கான காரண காரியத்தை இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எத்தனையோ மனிதர்கள் அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் ஒத்தே வராத ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, அல்லது பேர் அவங்களுக்கு தவறான எண்கள் அமைஞ்சிருக்கும். அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கும். பட் இப்போ இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொள்ளும் பொழுது உங்களோட லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப விக்டோரியஸாக இருக்கும், வெற்றி பெற முடியும். இந்த ஏப்ரல் தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு ஒரு பக்கம் சனி 12ஆம் வீட்டில் நின்று 7.5 சனி துவங்கியிருந்தாலுமே கூட மிடில் ஏஜ் குரூப்புக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப ஓல்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக அஃபெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப யங்கேஜில் இருக்கிறவங்க பேரண்ட்ஸோடைய கஸ்டடியில் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், மற்றபடி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இதில் யார் சூப்பர் சேவராக ஹீரோவாக உங்களுக்கு இருக்க போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தான். குரு உங்களுக்கு ஜூன் மாதம் பயிற்சி அடைகிறார். அவர் உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு வருகிறார். கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது
ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணி வைப்பார். அதோட இந்த 4ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய குரு உங்களுடைய வீட்டை, அதாவது சனியை பார்க்க போகிறார். உங்களுடைய 12ஆம் வீட்டில் சனி நின்றதுனால தானே 7.5 சனின்னு சொன்னாங்க. அந்த சனியே அவர் பார்க்க போகிறார். அப்போ சனினால் எப்படி கெடுதல் தர முடியும்? உங்களுக்கு நிறைய செலவுகளை வேணாலும் தருவார். பட் அந்த செலவுகளுமே சுப செலவுகளாக இருக்கும். உங்களை கழுத்தை பிடிச்சி நெரிக்கக்கூடியதாக இருக்காது. ஒரு விஷயத்த ரொம்ப சந்தோஷமாக நம்ம செலவு பண்ணுறோம். அது உங்கள் கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், அல்லது முதல் முறை கார் வாங்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில், அது இருக்கலாம். அல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து வைக்கலாம். உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நான் பண்ணும் அது. ஸோ அது மாதிரியான செலவுகளை வேண்டுமானால் உங்களுக்கு சனி ஏற்படுத்துவாரே ஒழிய, ஏன்னா குருவுடைய பார்வைக்குள்ளார அவர் வந்துட்டதுனால இந்த ஏப்ரல் தமிழ் புத்தாண்டு தொடங்கி அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது பெரும் மாற்றங்களை தரக்கூடிய இந்த கிரகங்களை ஒட்டி தான் நடக்க போகுது. அப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை நீங்கள் முழுமையாக நம்பணும். எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதியான நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. உங்களுடைய லைஃப்பில் எப்போ நீங்கள் காசு பணம் சேர்த்தீங்க, எப்போ நீங்கள் நல்லா இருந்தீங்க, சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படி இருக்க போகுது. ஏப்ரல் 14க்கு பிறகு ஏப்ரல் 13, 2027 வரைக்குமான காலகட்டம் உங்களுக்கு பெரும் வாய்ப்பை தந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இலவச பொது பலன்கள் பற்றி சொல்கிறேன்னு. அதை தான் இப்போ நான் மெயினாக மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். லைஃப்பில் எல்லா காலகட்டத்திலையுமே எனக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஏக்கம் உங்களில் பலருக்கு இருக்கும். நான் எவ்வளோ உழைக்கிறேன் சார், ஆனால் எனக்கு உழைப்புக்கேற்ற ஒரு அதிர்ஷ்டமோ எதுவுமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கலாம். இப்போ உங்களுக்கு அதற்கான கால சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டு உங்கள் லைஃப்பில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள் பற்றி நீங்கள் அதை அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க. அப்படி வாட்ஸ்அப் பண்ணும்போது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதிலை நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்ப பார்க்குறேன். அப்படியே அனுப்ப முடியலைனாலும் நான் மறுபடியும் ஒரு வாரம் கழித்து எனக்கு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதில் கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் உங்களுடைய குணநலன்கள் பற்றியும் உங்களுடைய பெயர் பலன்கள் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்வது உங்களுக்கு பொறுத்து போயிருந்துச்சுன்னா நீங்கள் மேற்கொண்டு என்னுடைய கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்படி பொருந்தி போகலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆனால் அந்த இலவச எண்கணிதத்திலேயே உங்களுடைய பிறந்த தேதிக்கான குணநலன்கள், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுக்கான குணநலன்கள், அதே மாதிரி உங்களுடைய பெயர் தற்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நீங்கள் கேட்க முடியும். இதில் வியாபாரிகள் உங்களுடைய வியாபார பெயரை வேணாலும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா, நல்லது பண்ணுமா அப்படிங்கிற தகவலையும் நான் அதில் சொல்ல போகிறேன். குழந்தைகளுக்கு யாராச்சும் பேர் வச்சிருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. பெயர் இன்னும் வைக்கலைன்னா குழந்தையின் பிறந்த தேதி, பிறந்த நேரம், இந்த 2 தகவலையும் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்குகிறேன். அதை கேட்டுட்டு நீங்கள் மேற்கொண்டு டிசைட் பண்ணலாம். ஆனால் ஒரு எண்கணித பெயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜிக்கை உண்டு பண்ணும். உங்களுடைய மதியை விதியால் வெல்ல வைக்கும். இவ்வளோ நாள் ஒரு கிளாரிட்டி இல்லாத திங்கிங் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிக சரியான முடிவுகள் எடுப்பீங்க. லைஃப்பில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்பை அதுவே தரும். நீங்கள் உங்களுடைய நேம் அண்டு டேட் ஆஃப் பர்த் இது 2த்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பொது பலன்கள், எண்கணித ரீதியான பலன்கள். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, நான் ஜோதிட பலன்கள் தரப்போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. எண்கணித ரீதியான பொது பலன்கள் நான் தருவேன். அதுதான் மெயின் கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விடுவேன். அது உங்களுக்கு கேட்டுட்டு சரியாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிற மேற்கொண்டு ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.